அடுத்தது ஒரு சூப்பரான ட்ரிக் கூட இங்க வந்திருக்கும். என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸோட ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். என்ன பண்ணிடலாமா? சோ ரூட் ஆஃப் 79. ரூட் 79 எப்படி எழுதலாம் பாருங்க. ரூட் ஆஃப் இந்த 79ஓட நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 81. இப்போ இந்த 81 இந்த 79 கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து -2 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 79 கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன பண்ணணும்? முதல்ல அந்த டேர்மோட நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை எடுத்துக்கணும். அடுத்தது எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா ஒரிஜினல் நம்பர் கிடைக்குதுன்றத பாத்துக்கணும். முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நம்பர் நம்ம போட்டோமோ அதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 81ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 9s are 81. முடிஞ்சிருச்சு. இங்க மைனஸ் இருக்கா? அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2 இருக்கா? அந்த 2 அப்படியே போட்டுருங்க. டிவைடட் பை டிவைட்ல 2 டைம்ஸ் ஆஃப் இங்க வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே போட வேண்டியதுதான். அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சு. 9 minus 1/9 இருக்கு. அப்ப 9 minus 1/9 ஓட வேல்யூ 0.111 போயிட்டே இருக்கும். அப்ப ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 8.889 approximately. எவ்வளவு சிம்பிளா நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸா போட்டுக்கணும் பாருங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி ரூட் ஆஃப் 174 ஓட ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.